Welcome to Future Vision Study Center, Salem. So today UG TET Physics online classல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2 ஓட லாஸ்ட் டாபிக் கடைசி டாபிக் ஸ்டீஃபன்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன் அண்ட் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் சோலார் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? தெர்மல் கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஃபோப்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து லீஸ் டிஸ்க் மெத்தட். ஃபோப்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் கண்டக்டர்ஸ், குட் கண்டக்டர்ஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டி மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஃபோப்ஸ் மெத்தடு. லீஸ் டிஸ்க் மெத்தட் வந்து பேட் கண்டக்டர், அதாவது இன்சுலேட்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஸோ அது ரெண்டோடது தான் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இதோட நம்மளோட டாபிக் எல்லாமே ஓவர் ஆக போகுது. ஸோ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ தெரிஞ்சது ஜஸ்ட் ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறோம், ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலேருந்து நமக்கு 1 மார்க்ஸ் வரலாம். ஸ்டீஃபன்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன், சோலார் கான்ஸ்டன்ட்டு, அடுத்து டெம்பரேச்சர் ஆஃப் த சன், இதை பற்றி ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட, ஸ்டீஃபன்ஸ் லா அண்ட் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். சரி, இதை வந்து இன்னொன்று நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்கல்லையும் ஆல்ரெடி வரும் நமக்கு இது. ஸ்டீஃபன்ஸ் லா, அதாவது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவர் சொன்னதுனால அவரோட பேர்லேயே சொல்லலாம், ஸ்டீஃபன் லான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதை வந்து மெயினாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா தெர்மல் ரேடியேஷன் எமிட்டட் பை த பிளாக் பாடி. ஸ்டீஃபன்ஸ் லா வந்து எது? ஸ்டீஃபன்ஸ் லா வந்தாலே தெர்மல் ரேடியேஷன் பை தி பிளாக் பாடி. So it states that total energy emitted, அதாவது total energy emitted per unit area per unit time. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகுது ஒரு யூனிட் ஆஃப் டைம், ஒரு செகண்டுக்கு வந்து எனக்கு பர்டிகுலர் ஏரியா எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து அப்படின்னா ஒரு பிளாக் பாடி. பிளாக் பாடினா நமக்கு தெரியும், பிளாக் கலரில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே. அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னா 4th பவர் ஆஃப் இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ அதோட டெம்பரேச்சருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சல்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஸ்டீஃபன். இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காரு. இந்த ரிலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிலேஷன். அதாவது இப்படி எனர்ஜி ஒரு பிளாக் பாடியிலேருந்து எனர்ஜி எமிட் ஆகுது அப்படின்னா அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சர் கிடையாது, 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். இதை பேஸ் பண்ணியே நிறைய 1 மார்க் கேட்பாங்க. இது வந்து ட்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ நம்ம 2^4 போடணும், 16 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து சிக்மா. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூவும் வந்து 1 மார்க் இப்போ கேட்கலாம். 5.67 × 10⁻⁻6. இது வந்து என்னது? வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் K⁴. வாட்னா என்னது? பவர். ஸோ பவரோட யூனிட் டிவைடட் பை இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இது வந்து கெல்வின் வந்துடும். இந்த எனர்ஜிங்கிறது வந்து பவருங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், வாட் பர் மீட்டர் ஸ்கொயர்டு, அதாவது எனர்ஜி இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்டென்சிட்டிக்கான ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்னது? பவர் டிவைடட் பை ஏரியா. இன்டென்சிட்டி அதாவது எவ்வளோ எனர்ஜி இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்னா பவருக்கு தெரியும் வாட்டு, ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு, டெம்பரேச்சர் வந்து கெல்வின், அப்போ K⁴ வருது. இது யூனிட். ஸோ யூனிட்டு இதோட போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், -6. இது வந்து எதுக்கு அப்படின்னா பிளாக் பாடிக்கு இந்த வேல்யூஸ் ஓகே. இதே நான் பிளாக் பாடியாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா சேம் இதே ஃபார்முலா தான், எக்ஸ்ட்ரா வந்து இ அப்படின்னு ஒன்று வந்து ஆட் ஆகும். இ அப்படின்னா என்னென்னா எமிசிவிட்டி. இ அப்படிங்கிறது என்னது? எமிசிவிட்டி. இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர் 0 to 1 இருக்கும்.
ஸோ அப்போ சேம் இதே ஃபார்முலா பிளாக் பாடி அப்படின்னா எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். இதே வந்து நான் பிளாக் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா இபி இன்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு டேர்ம் என்ன ஆகும், ஆட் ஆகும், எமிசிவிட்டி ஆட் ஆகும். அப்போ இ இன்ட்டு இபின்னு வரும். அப்போ இக்கு பொதுவாக நம்ம இங்கே என்ன வரணும், எக்ஸ்ட்ரா இந்த டி பவர் சிக்மா டி பவர் 4 இல்லாமல் எமிசிவிட்டி அப்படிங்கிறதும் ஆட் ஆகும். இது வந்து எமிசிவிட்டி ஃபார் நான் பிளாக் பாடி. ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாவோட கிராஃப் இது. நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இந்த கிராஃபு. வேவ் லென்த்துக்கும் பவர் டென்சிட்டிக்கும், அதாவது பவர் டென்சிட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், பவர் டென்சிட்டி ஆர் இன்டென்சிட்டி வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு வேவ் லென்த்துக்கு, இப்போ இங்கே வேவ் லென்த் வந்து 483 இருக்குது, இது வந்து 580 இருக்குது. அப்போ அது இங்கே இருக்கிற பீக் பாயிண்ட் விட இந்த பீக் பாயிண்ட் என்ன இருக்குன்னா ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்போ இதை விட இங்கே டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அடுத்தடுத்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து டோட்டல் ஏரியா கவர்டு. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து பவர் எமிட்டட் பை எ பிளாக் சப்ஸ்டன்ஸ் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் எமிசிவிட்டி. அதோட டெம்பரேச்சர் அண்ட் எமிசிவிட்டியை பொறுத்து எப்படி வந்து நமக்கு இதாகுது அப்படிங்கிறது தான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து சொல்லுது. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்கலாம். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சிக்மா அப்படிங்கிறது என்ன வரும், பவர் பை ஏரியா டி பவர் 4. பவருக்கு என்னது யூனிட் படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி, வாட். இப்போ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு டெம்பரேச்சர் தெரியும், கெல்வின் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ டி பவர் 4 அப்படின்னா இங்கே கே பவர் 4 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இது மட்டும்தான் நமக்கு வேணும், என்னென்னது மீட்டரு எல்லு டைமு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். ஸோ பவருக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்னது எனர்ஜி பை டைமு. அப்போ பவரோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 2 பை டைமுக்கு டி ஒன்று வரும். ஸோ அப்போ அது இங்கே போச்சு அப்படின்னா டி மைனஸ் 3ன்னு வரும். பவருக்கு வந்து எம் எல் ஸ்கொயர் டி மைனஸ் 3. ஸோ நம்ம இங்கே என்ன வேணும், நமக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு தானே. அப்போ சிக்மா அப்படிங்கிறது பவர் பை ஏரியா டி பவர் 4. பியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது கேன்சல் ஆகுது, ஏரியாவுக்கு நமக்கு தெரியும் மீட்டர் ஸ்கொயரு, இது வந்து கெல்வின் 4. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா போடும்போது மீட்டர் அப்படிங்கிறது என்னது லென்த்து, எல் ஸ்கொயர்டு வரும், இது வந்து கெல்வின். இந்த எல் ஸ்கொயர்டு இந்த எல் ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ எம்எல் வெறும் எம் இருக்கும், எம் வந்து 1 வந்துருச்சு, எல் வந்து 0, டி வந்து -3, இந்த கே இங்கே போச்சு அப்படின்னா -4. டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் அப்படி கேட்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கோம், டெரைவ் பண்ணியிருக்கிறோம் பவர் ஃபார்முலா வச்சு. இந்த பி பை ஏ அப்படிங்கிறது என்னது, இன்டென்சிட்டி. இ போட்டோம் அப்படின்னா சிக்மா அப்படிங்கிறது என்னது, பேசிக் ஃபார்முலாவே ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாவோடது என்னது, எனர்ஜி directly proportional to T power 4, energy equal to sigma T power 4. இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எனர்ஜி சிக்மா எனர்ஜி பை டெம்பரேச்சர்லையும் போட்டாலும் நமக்கு இது ஆன்சர் வந்து. ஸோ சேம் அதே மாதிரி தான் கிராஃபு. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாவோட கிராஃப் வந்து ஃபார் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், வேறு டெம்பரேச்சர்ஸ்க்கு எப்படியெல்லாம் கிராஃப் வருது, எதுக்கு போடுறோம் அப்படின்னா வேவ் லென்த்துக்கும் ஸ்பெக்ட்ரல் ரேடியன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இன்டென்சிட்டி தான், வாபர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு பாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க, இந்த ஒரு 5 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, வேறு டெம்பரேச்சர். இங்கே வந்து 673 8 1000. இப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது ஏரியா என்ன ஆகுது, இங்கே கம்மியாக இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக அதோட ஏரியாவும் என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி இதோட பீக் பொசிஷன், கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும்போது பீக் பொசிஷன் வந்து இங்கே வேவ் லென்த் இங்கே இருக்குது. அப்படியே அடுத்து வேவ் லென்த் என்ன ஆகிட்டே வருது, கம்மியாகிட்டே வருது. இப்போ பீக் பொசிஷனும் என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. இஃப் டி இன்க்ரீசஸ்,
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பீக் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஷார்ட்டட் வேவ்லென்த். இப்போ பீக் என்ன ஆகுது, வேவ்லென்த் இதை விட இங்கே வந்து என்ன ஆகுது, டெம்பரேச்சர் அதிகமாக இங்கே இருக்கும்போது இந்த இடத்துல இருக்குது எனக்கு வந்துட்டு வேவ்லென்த். இதே அதிகமான டெம்பரேச்சருக்கு எனக்கு வேவ்லென்த் என்ன வந்துடுது, கரஸ்பாண்டிங் பீக் இது வந்து இந்த பக்கம் வந்துடுது. டுவர்ட்ஸ் ஷார்ட்டர் வேவ்லென்த் அண்ட் டோட்டல் ஏரியா அண்டர் த கர்வ் இன்க்ரீசஸ். ஆனால் ஏரியா என்ன ஆகிட்டே போகுது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக அதோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படிங்கிறது தான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இந்த லாவே நமக்கு வந்து இதுதான் சொல்லுது. எனர்ஜி வந்து என்னது, ஈக்குவல் டு சிக்மா டி பவர் 4. டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு எனர்ஜியும் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். அதோட இன்டென்சிட்டியும் வந்து அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோலார் கான்ஸ்டன்ட். சோலார்னாலே என்னது, சன்னை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிசீவ்டு பர் யூனிட் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோலார் கான்ஸ்டன்ட். அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும், பர்பெண்டிகுலர் டு தி சன் ரேஸ் அட் எர்த் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் மெஷர்ட் அவுட் சைட் த அட்மாஸ்பியர். ஸோ இப்போ அட்மாஸ்பியருக்கு அவுட் சைடில் சன்லேருந்து டைரெக்டாக வருது இல்லையா நமக்கு ரேஸு, சோலார்னு வந்துருச்சு. அப்போ சன்னை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ சன்லேருந்து கரெக்டாக அதோட எர்த்துக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸில் எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் சோலார் கான்ஸ்டன்ட்டு. அதோட வேல்யூ வந்துட்டு 1366 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். வாட் பர் மீட்டர் ஸ்கொயர்னால என்னது, அதோட இன்டென்சிட்டி தான் சொல்கிறாங்க. எவ்வளோ இன்டென்சிட்டினா என்னது, எவ்வளோ பவர் பர் ஏரியா. அப்போ 1366 சம் புக்கில் வந்து இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். சம் புக்கில் வந்து நமக்கு 1.61 கொடுத்துருப்பாங்க, 69 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ இவ்வளோ. இப்போ இந்த சோலார் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இதான் நம்மளோட சன்னு வந்து இருக்கு. ஆல் த எனர்ஜி பர் யூனிட் டைம் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த சன்லேருந்து எனக்கு எவ்வளோ எனர்ஜி வருதோ மஸ்ட் ஆல்சோ கம் அவுட் ஆஃப் த ஸ்பியரட். அதாவது 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் எவ்வளோ வந்து வருதோ அதே தான் சன்லேருந்து வரப்போகுது. ரெக்யர்டு பை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ நமக்கு இதுதான் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1.5 × 10⁻11 மீட்டர். இப்போ இது ஒரு ஸ்பியர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னது 4πr². அடுத்து சன்னோட லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ 3.86 × 10⁻26 வாட். அப்போ நம்ம பவர் பர் யூனிட் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னது, இன்டென்சிட்டி டிவைடட் பை ஏரியா, அதாவது பவர் டிவைடட் பை என்னது ஏரியா தான். இப்போ ஏரியா வந்து 4πr². ஸோ ரெண்டு போட்டோம் அப்படி எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு 1366 வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா சோலார் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ஆஃப் த சன்னோட டெம்பரேச்சர். த effective surface temperature of the sun calculated using temperature of the sun. சன்னோட டெம்பரேச்சர் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னா effective surface temperature of the sun calculated using, இது எதில் இருந்து, ஏன்னா சன் ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னால என்னது ஸ்டீஃபன் லா தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சோலார் கான்ஸ்டன்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை ரெண்டே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். டெம்பரேச்சர் ஆஃப் த சன் வந்து 5778 கெல்வின். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். The calculation method involves the following. என்னென்ன பிரின்சிபல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன இதுதான் கண்டுபிடிப்போம், டெம்பரேச்சர் ஆஃப் த சன் தான்.
அப்போ டோட்டல் பவர் ரேடியேட்டட் பை த சன், சன்னில் எவ்வளோ பவர் ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பவர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பவர் ஆல்ரெடி என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம இங்கே ஒன்று படித்தோம் இல்லையா, ஸ்டீஃபன்ஸ் லா. பவர் அப்படிங்கிறது 4π, அதாவது ஏரியா. பவர் அப்படிங்கிறது ஏ சிக்மா டி பவர் 4. இப்போ ஏரியா வந்து என்னென்னா சன் ஸ்பியர் மாதிரி இருக்கிறதுனால அதோட ஏரியா வந்து 4π r². சிக்மா அப்படியே போட்டோம். டி அப்படிங்கிறது சன்னோடது கண்டுபிடிக்கிறதுனால இந்த இடத்துல சன் டிங்கிறதுனால டிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆர்எஸ் அப்படிங்கிறது சன் ரேடியஸ், சிக்மாங்கிறது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அண்ட் டிஎஸ் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் டெம்பரேச்சர். பவர் ரிசீவ்ட் அட் எர்த் ஆர்பிட். இப்போ எர்த் ஆர்பிட்லனா பவர் எவ்வளோ சன்னு வந்து எவ்வளோ ரேடியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து எவ்வளோ சன்னு வந்து பவர் எர்த் வந்து ரிசீவ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். The total power passing through an imaginary sphere at the earth sun. எர்த்துலேருந்து இருக்கிறது லோவர் ஸ்பியர் இது மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு சன் டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ பவர் ரிசீவ் ஆகுது அப்படின்னா பவர் இது வந்து ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் தான். அப்போ இமேஜினரி சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்பியராக தான் அஷ்யூம் பண்ணுவோம். 4π d² இன்ட்டு சோலார் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ அந்த பவர் வேல்யூ எதுலேருந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா இன்ட்டு சோலார் கான்ஸ்டன்ட். அது சன் எவ்வளோ எமிட் பண்ணதுக்கு ஒரு பவர் கண்டுபிடிச்சோம். அடுத்து எர்த் எவ்வளோ ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்கணும், அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் எவ்வளோ லாஸ் பண்ணுதோ அவ்வளோ கெயின் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, த டூ பவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது என்ன அப்படின்னா டோட்டல் பவர் ரேடியேட்டட் பை த சன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் பவர் பாசிங் த்ரூ த இமேஜினரி ஸ்பியர் ஆஃப் த எர்த் ஆர்பிட். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். 4π r² சிக்மா டிஎஸ் போரையும் இங்கே எர்த் ரிசீவ் பண்ணிச்சு இல்லையா, இது ரெண்டையும் இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4π கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு வேண்டியது டெம்பரேச்சர் தான். அப்போ T பவர் 4 அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா d² s டிவைடட் பை சிக்மா ஆர் s²ன்னு வரும். இந்த இடத்துல 4 இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்து இந்த 4 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், பவர் 1/4 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்னது சோலார் கான்ஸ்டன்ட் தெரியும், எர்த்தோட ரேடியஸ் தெரியும், சரி சன்னோட ரேடியஸ் தெரியும், அடுத்து சிக்மா நமக்கு தெரியும், ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ போட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சன்னோட வேல்யூ எவ்வளோ 5778 கெல்வின் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்மளோட செகண்ட் யூனிட் வந்து ஓவர். டுடே இந்த கிளாஸஸோட நமக்கு செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தேர்மல் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, கொஞ்சம் கிளியராக தெளிவாக படிச்சுட்டு நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா மோர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம்ஸு ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. இப்போ என்ன டாபிக் பார்த்தோம் லாஸ்ட்டாக, 4 ஜென்ரல் டாபிக் தான் இது. ஸ்டீஃபன்ஸ் லா ஒன்று படித்தோம், எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகுறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். அடுத்து ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்னா சிக்மா, அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அடுத்து சோலார் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து 1361. அடுத்து டெம்பரேச்சர் ஆஃப் த சன் வந்து 5778. கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? How is Stephen's law modified for real object? அதாவது black body கேட்கல, real object that is not a perfect black body இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீஃபன் லால என்ன மாடிஃபை பண்ணணும்? எக்ஸ்பனண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுமா, இல்லை டெம்பரேச்சர்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண, கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏதாவது ஆட் பண்ணுவோமா? கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒரு டேர்ம் ஆட் பண்ணுவோம் ஆனால் அது கான்ஸ்டன்ட் இல்லை. எ ஃபேக்டர் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீட் பற்றியெல்லாம் எதுவும் இல்லை. என்னது எமிஸ்டிவிட்டி ஃபேக்டரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இ அப்படிங்கிறது என்னது, எமிசிவிட்டி அப்படின்னு சொல்லி படித்தோம். எமிசிவிட்டி அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் எபிலிட்டி டு ரேடியேட் எனர்ஜி. அதாவது பிளாக் பாடியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரியல் ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வந்து எனர்ஜியை எமிட் பண்ணும் அப்படிங்கிறது. இதோட வேல்யூஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வரலாம்னா 0லேருந்து 1 வரைக்கும் வரும். எமிசிவிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது இதுதான். செகண்ட் கொஸ்டின்,
The derivation for the sun's temperature is based on the principle of சன்னோட டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணோமா எவ்வளோ 5778 கெல்வின். இது எதை பேஸ் பண்ணி கன்சர்வேஷன் ஆஃப் மாஸா கிடையாது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எவ்வளோ சன் வந்து ரேடியேட் பண்ணுச்சோ அது வந்து எர்த் எவ்வளோ வாங்கிச்சோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கிடையாது, சார்ஜும் கிடையாது, எனர்ஜியை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். Third question. In Stephen's law, the energy radiated is measured per unit. ஸ்டீஃபன் லால எனர்ஜி ரேடியேட்டட் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா பர் யூனிட் வால்யூம்க்கா மெஷர் பண்ணுவோம் கிடையாது, மாஸ் இல்லை, லென்த்து கிடையாது, எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா. ஸ்டீஃபன் லா என்னது எனர்ஜி ரேடியேட்டட் பர் யூனிட் ஏரியாவுக்கு தான், பர் யூனிட் டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு எவ்வளோ எனர்ஜி ரேடியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து என்னது ஸ்டீஃபன்ஸ் லா. அதுக்கான ஃபார்முலா வந்து சிக்மா டி பவர் 4. அப்போ ஏரியா போட்டோம்னா இஏன்னு வரும். நெக்ஸ்ட், in the dynamic experiment of 4-piece method, the heat loss from the rod surface is found from. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எதில் படித்தது அப்படின்னா இந்த மெத்தடில் படித்தோம் இல்லையா, தெர்மல் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ணுறதுல டைனமிக்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், ஸ்டாட்டிக்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதில் வந்துட்டு ஹீட் லாஸ் வந்து ராட் சர்ஃபேஸ் எதுலேருந்து வரும், ரேட் ஆஃப் கூலிங் ஆஃப் த ராட் தான் படிப்போம். டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க மாட்டோம், ஸ்லோப் கிடையாது, கிராஸ் செக்ஷனல் கிடையாது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் படித்தோம் இல்லையா, அந்த டைனமிக் இதில் வந்துட்டு ஹீட் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது டி தீட்டா டிவைடட் பை டிடி கால்குலேட் பண்ணுவோம் டைனமிக் எக்ஸ்பெரிமெண்ட், த ரேட் ஆஃப் கூலிங் ஆஃப் த ராட். ஃபைனல் கொஸ்டின். The total energy radiated per unit area per unit time black body is proportional to எதுக்கு ஸ்கொயரா கிடையாது, கியூபு கிடையாது, 4th power of its absolute temperature. E equal to sigma T power 4. Very 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 important. இப்போ ஏதாவது சம்ஸ் மாதிரி கூட நம்ம கேட்பாங்க, டெம்பரேச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு எனர்ஜி வந்து என்ன எவ்வளோ எப்சார்ப் பண்ணும், என்னோட இன்டென்சிட்டி எப்படி மேரி ஆகும்னு கேட்கலாம், இல்லைன்னா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் கேட்கலாம். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. 4th power of its absolute temperature. சப்போஸ் டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா இந்த எனர்ஜி ரேடியேட்டட் பர் யூனிட் ஏரியாவும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், குவார்ட்டர் இன்க்ரீஸ்னால் என்ன ஆகும், அப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ நம்மளோட செகண்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நீ எல்லாருமே உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுற வேலை தான். ஸோ நல்லா படிங்க, படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தெளிவாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.